ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி மாற்றத்தின் குரல். இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோவில் மற்றவங்க எப்படி பணத்தை கையாளுறாங்க, உலகம் எப்படி யோசிக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் மார்கன் ஹவுசல் நிஜ வாழ்க்கையில் அவரோட சொந்த பணத்தை எப்படி முதலீடு பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் பெரிய ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஆனால் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஏன் இவ்வளவு சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த வீடியோவோட முடிவில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. பணக்காரன் ஆகிறத விட நிம்மதியாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு மார்கன் ஹவுசல் ஏன் சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் மார்கன் ஹவுசலோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான மாற்றங்கள் என்ன, அவர் எப்போ முதலீடு செய்ய ஆரம்பித்தார், அவர் வாங்கிய வீடு, அவரோட சேமிப்பு முறைன்னு எல்லாத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசி 5 நிமிஷம் உங்கள் பணத்தை பற்றின பார்வையவே மாற்றிடும். புத்தகத்தோட இந்த கடைசி பகுதியில் மார்கன் ஹவுசல் ஒரு முக்கியமான உண்மையை ஒத்துக்கிறாரு. அதாவது மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை நாமளே செய்யும்போது நிறைய எமோஷன்ஸ் குறுக்க வரும். அறிவியல் ரீதியாக பார்த்தா லோன் வாங்குறது தப்பாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தருக்கு சொந்த வீடு வாங்கினாதான் நிம்மதி கிடைக்கும்னா அங்கே கணக்கை விட மனசு தான் முக்கியம். இதைத்தான் இந்த புக்கோட கடைசி சாப்டரான கான்ஃபெஷன்ஸ், அதாவது வாக்கு மூலங்கள் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அவர் ஆழமாக விளக்குறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கன் ஹவுசல் எப்படி முதலீடு செய்ய ஆரம்பித்தார்னு பார்ப்போம். அவர் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ஹோட்டலில் வேலட் பார்க்கிங் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்கே வர்ற ஆடம்பர கார்களை பார்த்து வியந்து போயிருக்காரு. ஆனால் அப்புறம்தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அந்த காரில் வர்றவங்க பணக்காரங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க நிம்மதியாக இருக்காங்களான்னு தெரியாது. ஆரம்பத்தில் அவரும் மற்றவங்கள மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் செஞ்சு பெரிய ஆளாகணும் அப்படின்னு தான் நினச்சாரு. ஒரு நாளைக்கு 10 தடவை ஷேர் விலையை பார்ப்பாரு. ஆனால் காலப்போக்கில் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு மூளையை விட பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான பகுதி. மார்கன் ஹவுசல் ஒரு வீடு வாங்கினாரு. கணக்கு போட்டு பார்த்தா லோன் எடுத்து அந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தா அவருக்கு அதிக லாபம் கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவர் என்ன செஞ்சாருன்னா முழு பணத்தையும் கையிலிருந்து கொடுத்து வீட்டை வாங்கிட்டாரு. பொருளாதார நிபுணர்கள் இதை தவறான முடிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்கன் ஹவுசல் சொல்கிறாரு, எனக்கு கடன் இல்லாமல் ஒரு வீட்டில் நிம்மதியாக தூங்கணும், அதுதான் என்னோட வெற்றின்னு. இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, உங்கள் முதலீடு லாபத்தை மட்டும் தராமல் உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கணும். அடுத்ததா அவர் தன்னோட சேமிப்பை பற்றி சொல்கிறாரு. மார்கன் ஹவுசல் அவரோட மொத்த பணத்தில் ஒரு பெரிய பகுதியை வெறும் கேஷாக வச்சிருக்காரு, அதாவது பேங்க்ல சும்மா வச்சிருக்காரு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ப்ரோ இந்த பணத்தை எதுலையாவது முதலீடு செஞ்சா வட்டி கிடைக்குமே அப்படின்னு. அதுக்கு மார்கன் ஹவுசல் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை என்னோட வேலையே போனால் கூட அடுத்த 2 வருஷத்துக்கு என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. அந்த தைரியம் இருந்தால் தான் என்னால் நிம்மதியாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். அவரோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப சிம்பிள். அவர் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் முதலீட்டாளர், அதாவது ஒரு சில பங்குகளை தேடி எடுக்காமல் ஒட்டுமொத்த மார்க்கெட் மேலேயும் முதலீடு செய்கிறாரு. 20 வருஷமா இதையே தான் செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு வருவோம். மார்கன் ஹவுசல் சொல்ல வர்ற இறுதி முடிவு என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. எனக்கு சரியா வர்றது உங்களுக்கு சரியா வராம போகலாம். அதனால மற்றவங்க செய்கிறாங்கன்னு நீங்க எதையும் செய்யாதீங்க. நேரம்தான் உங்களோட சொத்து. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முதலீடு செய்கிறீங்க, எவ்வளவு காலம் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களை பணக்காரனாக்கும். எளிமைதான் வலிமை. சிக்கலான ஃபார்முலாக்களை விட சிம்பிளான இண்டெக்ஸ் ஃபண்ட் மற்றும் சேமிப்பு பழக்கம் உங்களை காப்பாற்றும். மார்கன் ஹவுசல் கடைசியாக சொல்கிறாரு, நான் என் பணத்தை எப்படி கையாளுறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா,
நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. பணத்தை பற்றின உங்கள் முடிவுகள் லாஜிக்காக இருக்கிறத விட உங்களுக்கு நிம்மதி தர்றதா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ மக்களே, த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட முழு சாராம்சமே இதுதான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தது? நீங்கள் கணக்கு போட்டு முதலீடு செய்கிறீங்களா இல்லை நிம்மதிக்காக முதலீடு செய்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. த சைக்காலஜி ஆஃப் மணி புக் இந்த சாப்டரோட முடியுது. இதுக்கு முன்னாடி இருக்க 19 சாப்டரையும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததா எந்த புக்கை பற்றி பேசலாம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.